மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அழகான செய்திகளை பதிவு செய்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த கொடை வள்ளலாக இருந்தார்கள் என்று பாடம் துவக்குவார்கள். அவர்களுக்கு நிகரான கொடை வள்ளல் இந்த மண்ணில் வாழ்ந்ததில்லை. கொடுப்பதில் இன்பம், கேட்டு கொடுக்கிற வாழ்க்கையை தாண்டி கேட்காமல் கொடுக்கிற வாழ்க்கை. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிந்த உள்ளம் எப்போதும் வைத்திருப்பார்கள். எந்த ஒரு காரியத்திலும் கொடுப்பதற்கு தயக்கம் காட்டுகிற வாழ்க்கை கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்ததில்லை. அருமையாக நமக்கு குளுமை தருகின்ற தென்றல் காற்று எத்தனை வேகமாக எத்தனை தூரம் எல்லாம் வீசுமோ, அந்த தென்றல் காற்றை விடவும் கூடுதலாக நபியினுடைய கொடைத்தன்மை இருந்தது. தென்றல் காற்றினுடைய வேகம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மைல் தூரம் அந்த காற்று வேகத்தை கொண்டு காட்டுமோ, அதைவிடவும் கூடுதலாக இனிமையாக அன்னலார் அவர்களினுடைய கொடைத்தன்மை நிரம்பி இருந்தது. தொடர்ந்து சொல்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் யாராவது ஏதேனும் கேட்டார்கள் என்றால் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். ஒரு செய்தி மாத்திரம் ரசூலின் வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் பதிவானது. அவர்களிடத்திலிருந்து யாரும் இல்லை என்று அவர்கள் சொல்ல கேட்டதில்லை. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவர்கள் செய்ய நினைத்தால் செய்கிறேன் என்பார்கள். அவர்களுக்கு செய்ய தோணவில்லை என்றால் இல்லை என்று சொல்றதில்லை. இது எப்படி நடப்பது? ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிற போது செய்கிறேன் என்கிறார்கள், ஆனால் செய்வதற்கு அவர்களுக்கு தோணவில்லை. இது செய்வது ஹைர் இல்லை என்று ஒன்று இருக்கிறது. இவருக்கு கொடுத்தால் அது ஆரோக்கியமாக இருக்காது என்ற ஒரு நிலை இருக்கும். செய்ய தோணவில்லை. ஆனாலும் அன்னலார் லா என்ற வார்த்தையை பயன்படுத்தியதில்லை. லா என்ற அரபி சொல்லுக்கு இல்லை என்ற பொருள் சொர்க்கம். அந்த வார்த்தையை பெருமானார் பயன்படுத்தவில்லை என்று இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார். அப்படியானால் செய்ய தோணுபவர்களுக்கு செய்கிறேன் என்று செய்து விடுகிறார்கள். செய்ய தோணவில்லை, கொடுப்பது ஹைர் இல்லை, இல்லை கொடுத்தால் அவர் நிலை வேறு மாதிரியாக போகும். அப்போதெல்லாம் காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொல்லாமல் மௌனம் காத்து விடுவார்கள். இல்லை என்று சொன்னதில்லை, கொடுப்பதிலே ஹைர் இல்லை என்கிற போது மௌனத்தை பதிலாக்கி கொண்டு அன்னலார் கொஞ்ச நேரம் அமைதியாக மௌனமாக இருந்தால் வந்தவர் புரிந்து கொள்வார், நாம் விடைபெற வேண்டும் என்று அவர் விடைபெற்று விடுவார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அழகிய நடைமுறை, கொஞ்சம் கூடுதலான நடைமுறை கொடைத்தன்மையில் இருந்தது. எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் யாரேனும் கேட்டால் அப்போது கையில் இல்லை என்றால் பக்கத்தில் இருப்பவரிடத்தில் கொடுங்கள், அவருக்கு கொடுங்கள், பின்பு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கையிலே இல்லை, ஒருவர் கேட்டு விட்டார், இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர் இல்லை, மௌனமும் காக்க வேண்டாம். இந்த இடம் அவருக்கு கொடுப்பது தகும். அப்போதெல்லாம் தன் தோழர்களில் யாரையாவது முகவரிப்படுத்தி
நீங்கள் கொடுத்து விடுங்கள், பின்பு நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லும் ஒரு மிகச்சிறந்த இடம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்வோடு நிழலாடி கொண்டிருந்தது. அப்படியானால் அவர்களுக்கு நிகராக இந்த மண்ணில் அதற்கு முன்பும் பின்பும் கொடைவள்ளல் என்று 1000 பேர் வாங்கி இருக்கலாம். வானவியை போல் மிகச்சிறந்த கொடைவள்ளல் இங்கே இல்லை. இமாம் புகாரி ஒரு ஹதீஸை தருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் மிகப்பெரிய கொடைவள்ளல் அல்லாஹ்தான் பெரிய கொடைவள்ளல், அல்லாஹ்தான் மிகப்பெரிய கொடைவள்ளல். அல்லாஹ்வை போல் யாரும் கொடை கொடுக்க முடியாது. அவன் எவ்வளவு கொடை கொடுக்கிறாங்கிறது ஒவ்வொருவர்களும் தங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். எந்த தகுதியும் நமக்கு இருக்காது. நமக்கும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். பாவம் செய்துகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் கொடுப்பான். அல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் கொடுப்பான். அல்லாஹ்வை போல் ஒரு கொடைவள்ளி இந்த மண்ணில் இல்லை, விண்ணிலும் இல்லை. அல்லாஹ்வுக்கு அடுத்து ஒரு கொடைவள்ளல் உண்டா? அல்லாஹ்வுக்கு அடுத்து ஒரு கொடைவள்ளல் உண்டா? இந்த முஹம்மது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தைரியம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்கவில்லை. 1000 கொடைவள்ளல்களை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. ஆனால் அண்ணலாரை போல் ஒரு கொடைவள்ளல் இல்லை. காரணம், அல்லாஹ்வுக்கு அடுத்த கொடைவள்ளல் நான் என்று தன்னை அறிமுகப்படுத்தும் இடத்தில் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிறார்கள் என்றால் எத்தனை பெரிய கொடைவள்ளலாக அல்லாஹ் அவர்களை வாழச் செய்தான். உள்ளம் விசாலமாக வேண்டும், எண்ணம் விரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் விசாலத்தோடு மக்களை பார்க்க முடியும். அல்லாஹ் அந்த ஒரு விசாலமான உள்ளத்தை, விரிந்த எண்ணத்தை, பரந்த சிந்தனையை கொடுக்கும் வாழ்வை அல்லாஹ் நம் யாவருக்கும், நமது அடுத்த தலைமுறைகளுக்கும் நசீபாக்கி தருவானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.